போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற டவுட் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் நான் படிக்கலாமா இல்லை இந்த எக்ஸாம்ஸ் படிக்கலாமா, எவ்வளோ நாள் எடுத்துக்கும், எவ்வளோ நேரம் படித்தா என்னால் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும், நான் இப்போ தான் வந்து காலேஜ் முடிச்சிருக்கேன், நான் ஒர்க் போயிட்டுருக்கேன், நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஃபோன் கால்ஸில் டவுட் கேட்குறீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கக்கூடிய வீடியோ தான் இது. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க, எது டிசைட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மைண்ட் செட் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கொடுக்கலாம். அதன் பிறகு இதை பேஸ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். முதல்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்க வரீங்க, நீங்கள் புதுசாக வரீங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பற்றி எதுவுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் A, குரூப் 4, அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது சரிங்களா. குரூப் 8, குரூப் 7 இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. டிஎன்பிஎஸ்சியுடைய ஆனுவல் பிளானர் 2020 ஒரு பிளானர் கொடுத்தாங்க. அந்த பிளானர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ பிளானர் பார்த்தீங்கன்னா என்னென்ன தேர்வுகள் இருக்குது அப்படின்றத தெரியும், என்னென்ன தேர்வுக்கு நீங்கள் தகுதியானவங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எந்த எக்ஸாமுக்கு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கக்கூடிய தேர்வுக்கு என்ன ஏஜ் லிமிட், நம்ம எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாமா இல்லையா அப்படின்றது தெரியாமையே படிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரியான சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா முதல்ல நமக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், ஏற்கனவே அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஏஜ் லிமிட், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இதெல்லாமே தெரிஞ்சுட்டு அதன் பிறகு படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா. இதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன். இது இல்லாமல் இன்னும் சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், உங்களுடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கலான் இருக்கேன், குரூப் 2க்கோ குரூப் TA-க்கோ குரூப் 4க்கோ படிக்கலான் இருக்கேன் அப்படின்றது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பமாகவும் அதே போல் உங்களுக்கு முழு ஈடுபாடும் இருக்கணும். இல்லை யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, இல்லை பக்கத்து வீட்டில் யாரோ ஒருத்தர் குரூப் 4 எக்ஸாமில் குரூப் 2ல குரூப் A-ல கிளியர் பண்ணிட்டாங்க, அதனால் எங்கள் வீட்லேயும் என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, ஆனால் இதில் எனக்கு உடன்பாடு கிடையாது, நான் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போக மாட்டேன், போயிட்டு அங்கே வேலை செய்ய மாட்டேன், என்னால் அந்த இடத்துல போய் மக்களோட சேர்ந்து மக்கள் கேட்குற சந்தேகங்களுக்கு இல்லை மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை எனக்கு கிடையாது, நான் ஒரு ப்ரைவேட் ஜாபுக்கு தான் போகிறேன் அப்படின்றீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் செட் ஆகாது. இல்லை எனக்கு ப்ரைவேட் ஜாப்லாம் செட் ஆகாது, நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் மக்களோட சேர்ந்து மக்களுக்கு பணியாற்றணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து ஒரு முழு ஈடுபாடு இருக்குது, நான் ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒரு கவர்மெண்ட் ஜாப்குள்ளே போயிடுறேன், குரூப் 2 குரூப் A-க்குள்ளே போயிடுறேன், அதன் பிறகு பெரிய லெவலுக்கு போகிறேன், நான் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற உடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இல்லை கவர்மெண்ட் ஜாப் போகணுன்றது என்னுடைய ஒரு எய்ம், என்னுடைய இலக்கு அப்படின்றவங்க இந்த ஜாபுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து எல்லா எக்ஸாமும் எல்லா வருஷம் வந்துட்டே இருக்குமா, குரூப் 4 வருஷம் வந்துட்டு இருக்குமா, குரூப் A வருஷம் வந்துட்டு இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. எல்லா வருடங்களையும் எல்லா எக்ஸாமும் தொடர்ந்து வந்துட்டே இருக்காது. சில வருடங்கள் மாறுபடலாம், சில வருடங்கள் காலதாமதமும் ஆகலாம் சரிங்களா. இதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இல்லை படிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான சிலபஸ் எடுக்கணும் சரிங்களா. அதுக்கான சிலபஸ் என்ன, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் என்ன மாதிரியான வினாக்கள் கேட்குறாங்க, ஒவ்வொரு தலைப்புகளுக்கும் நம்ம என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும், நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வேர் டு ஸ்டடி போட்டிருப்போம். ஸோ எவ்வளோ லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்ற டீட்டெயிலாக நம்ம கொடுத்துருப்போம். நியூ புக்கில் 6லேருந்து 12 வரையும் என்னென்ன தலைப்புகளுக்கு என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்போம். ஸோ இதெல்லாமே யூடியூப்லேயே உங்களுக்கு கிளியராக ஐடியா கொடுத்துருப்போம். இப்படி தான் படிக்கணும், இங்கே தான் படிக்கணும், இதெல்லாம் படிக்கணும், இதை படித்தா இவ்வளோ உங்களால் கவர் பண்ண முடியும், இவ்வளோ நாள் இதுக்கு எடுத்துக்கும் அப்படின்ற டீட்டெயில் பிளான் நம்ம சேனல்லேயே நிறைய வீடியோஸ் கொடுத்தோம். ஸோ உங்களுக்கு அந்த சரியான திட்டமிடல் இருக்கணும். இப்போ வந்து நான் ஒரு 3 மாதம் தான் சார் எனக்கு டைம் இருக்குது, 3 மாதத்துல என்னால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல 3 மாதத்தில் சிலபஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்லாம் உங்களுக்கு படிக்கணும். ஏற்கனவே ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தால் அப்படின்னா இனிமேல் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணணும். எல்லாருக்கூடையும் போட்டி போடணும், ஏற்கனவே படித்து முடிச்சவங்க கூட நீங்கள் போட்டி போடணும். அதே போல் 3 மாதத்துக்குள்ள எக்ஸாம் வரணும், எக்ஸாமுக்கான ரிசல்ட் வரணும், அதுக்கப்புறம் போஸ்டிங் வரும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. நான் 3 மாதத்துக்குள்ள போஸ்டிங் போகணும் அப்படின்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இல்லை சரிங்களா. ஒருவேளை எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் அதன் பிறகு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 3 மாதத்தில் எக்ஸாம் என்ன வரலாம், கவுன்சிலிங் போஸ்டிங் இதெல்லாம் டிலே ஆகும். ஸோ காலதாமதம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் குரூப் 4 வரப்போகுது அப்படின்ற ஐடியா தெரிஞ்சிச்சு அப்படின்னா இப்போ இருந்து நீங்கள் படிக்கணும். நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நான் படிக்கிறேன், இல்லை குரூப் 2 குரூப் A நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக சிலபஸை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்படியே நீங்கள் படித்தாலும் உங்களை விட நிறைய நல்லா படித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க முன்னாடி போயிடுவாங்க சரிங்களா. இது ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி தான், தொடர்ந்து ஓடிட்டே இருக்கணும் சரிங்களா. எந்த இடங்களையும் நீ நிற்காமல் தொடர்ந்து ஓடிட்டே இருக்கணும். நான் கடைசியில் மட்டும்தான் ஓடுவேன் அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் நீங்கள் ஓடி இருப்பீங்க. வருஷக்கணக்காக ஓடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸியாக வந்து உங்களை கிராஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க சரிங்களா. இது டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்ல, நம்மளுடைய பலம் என்ன, மற்றவங்களுடைய பலம் என்ன அப்படின்றது தெரியணும். நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா யாரெல்லாம் போட்டி போடுறாங்களோ அவருடைய பலங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்களும் அந்த பலத்தை விட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்களும் வெற்றி பெற முடியும்
சரிங்களா? இல்லை நான் பலசாலி என்னால் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கவே கூடாது. எல்லாரையும் சரியான முறையில் மதிப்பிடணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலபஸையும் கொஸ்டின் பேப்பரையும் நீங்கள் தரமாக மதிப்பிடணும். ஸோ இப்படி தான் வினாக்கள் கேட்குறாங்க, இங்கேருந்து கேட்குறாங்க, இப்படிலாம் படிக்கணும், இந்த மாதிரி படித்தா கொஸ்டின் பேப்பரை இப்படி அணுகலாம், இதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணணும். சரிங்களா? அடுத்து சரியான திட்டமிடல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதமாவது படிக்கணும். என்ன கேட்டிங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் சார் எடுத்துக்கலாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 படிக்க எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 6 மாதம் முழு நேரமாக படிக்கிறாங்க அப்படின்னா 6 மாதமாவது எடுத்துக்கும். ஏற்கனவே மாஸ்டர் பிளான் சொல்லி ஒவ்வொரு பிளான் நம்ம கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இதெல்லாம் படிங்க, இந்த டேட்டில் இது படிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த பிளான் வேணால் ரெஃபர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஒரு நாள் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் தொடர்ந்து படித்தா கூட 6 மாதம் டைம் எடுத்துக்கும். இது இல்லாமல் நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணணும், டெஸ்ட் போட்டு பார்க்கணும், அதுலேருந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. இல்லை சார் நான் வேலைக்கு போயிட்டு படிச்சுட்ருக்கேன், நான் ஒரு ஆவரேஜாக ஒரு 4 மணி நேரம் தான் படிப்பேன் அப்படின்னீங்கன்னா ஒரு 9 மாதங்கள் உங்களுக்கு டைம் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 9 மந்தாவது உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். இல்லை சார் எனக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் டைம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 1 இயராவது டைம் எடுத்துக்கும். நான் சொல்கிறது படித்து முடித்து ரிவிஷன் பண்ணி நீங்களே ஒரு கான்ஃபிடென்ட் லெவலுக்கு வரணும். எக்ஸாம் வச்சா நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு க்ரியேட் ஆகுது. கண்டிப்பாக இந்த டைமாவது எடுத்துக்கும். இது படிக்கிறதுக்கான டைம். ஸோ இதன் பிறகு உங்களுக்கு நோட்டீஸ் வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் படிக்க ஆரம்பித்து ஒரு 2 மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும், பயம் இருக்கும், என்ன மாதிரி அணுகிறதுன்றத உங்களுக்கு கிளியர் ஐடியா இருக்காது. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்க உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைங்க. நான் ஒரு 2 மாதம் படிக்கிறேன், இல்லை 4 மாதம் படிக்கிறேன், பார்க்குறேன், எனக்கு செட் ஆகுனா நான் திரும்பி போயிடுறேன் அப்படின்னா கஷ்டம். நான் 4 வருஷமாக படிக்கிறேன் கிளியர் பண்ண அப்படின்னா உங்களுடைய நெகட்டிவ்ஸ் என்னன்றதை நீங்களே அனலைஸ் பண்ணணும். சரிங்களா? நம்ம மேலே யாராவது ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து சரியான கருத்தில் எடுத்துகிட்டு நம்மளை திருத்திக்கணும். பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக வருத்தப்பட்டுலாம் ஒன்றும் இங்கே பிரயோஜனம் கிடையாது. அவங்க சொல்கிறாங்களா, ஓகே, அவங்க சொல்கிறதே ஒரு நியாயம் இருக்குல்ல, அவங்க ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க, நம்ம மேலே கோவப்படுறாங்க அப்படின்னா நம்மக்கிட்டேயும் அவங்க ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். தேவையற்ற விமர்சனங்களை விட்டுருங்க. ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட ஏதோ ஒரு அக்கறையோட உங்கள் மேலே ஒரு விமர்சனம் வருது, நான் அவங்ககிட்ட எதிர்பார்த்தேன்ப்பா ஆனால் நீ செய்யலையே, நீ இந்த வருஷம் கிளியர் பண்ணுவேன்னு நான் உறுதியாக நம்பினேன், நீ போஸ்டிங் போயிடுவே அப்படின்றத நான் நம்பினேன், ஆனால் நீ என்னை ஏமாத்திட்ட அப்படின்ற மாதிரி நம்ம மேலே ஒரு அக்கறை எடுத்து சொல்லுவாங்க பார்த்தியா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கணக்கில் எடுத்துகிட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவோம், வந்து யார்கிட்டையுமே சொல்லாமல் படித்து கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னொரு கேட்டகரி அப்படியே இருக்குது. சரிங்களா? இன்னொரு விதமான ஒரு பாசிட்டிவ் என்னென்னா நான் ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி வைப்பேன், ஆனால் அந்த 4 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன கேட்பாங்க, இந்த வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன படிச்சுட்டு இருக்கன்றதை நம்மளை மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க நம்ம ஓடுறத கவனிப்பாங்க. ப்ளஸ் நம்ம ஓடலை அப்படின்னா தம்பி நீ ஓடு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ படித்து கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்த இல்லையா, ஏன் இப்போ வந்து தடுமாறக்கூடாது, நீ ஓடணும், உன்னால் முடியும் அப்படின்றத நமக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 4 பேர்கிட்ட ஷேர் பண்ண, நம்மளை நம்பக்கூடிய ஒரு 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களை நம்பக்கூடிய ஒரு 4 பேர்கிட்ட நல்லா ஷேர் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த இடத்துலையாவது தொய்வு ஏற்பட்டாலும் அவங்க உங்களுக்கு உத்வேகம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொறுமை. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற எக்ஸாம்ஸ், நீங்கள் ரயில்வே எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சரிங்களா? நிறைய பேர் படிக்கிறதையே ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு தேர்வு வருது அப்படின்னா அந்த தேர்வுக்காக வெயிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுமை வேணும். நான் பர்சனல் லைஃப்லாம் விட்டுட்டு இந்த தேர்வை மட்டும்தான் என்னுடைய லைஃபாக நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். நான் 2-3 வருஷமாக எக்ஸாமுக்காக படிச்சுட்ருக்கேன், எக்ஸாமில் கிளியர் பண்ணால் தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன், இல்லை நான் ஒரு 3 வருஷம் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறேன், முடியல அப்படின்னா அதன் பிறகு வந்து ஒரு ப்ரைவேட் ஜாபுக்கு போயிடுறேன் அப்படின்னு டிசைட் பண்ணாதீங்க. வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முழு முயற்சி என்ன மேக்ஸிமம் உங்களால் முடியுமோ அந்த எஃபோர்ட் கொடுங்க. சரிங்களா? நம்மளை யாரோ ஒருத்தர் ஃப்ரீயாக விட்டாங்க, எக்ஸாமுக்கு படிப்பு அப்படின்னு விட்டுட்டாங்க அப்படின்ட்டு நீங்களும் அதை கொஞ்சம் தளர்வாக எடுத்துக்காதீங்க. சரிங்களா? நம்ம படிக்க சொல்லியிருக்காங்க, நம்ம மெதுவாக படித்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் முழு மூச்சோடு படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் வரத்துக்கு காலதாமதங்கள் ஆகலாம். இந்த கொரோனா இஷ்யூலேயே பார்த்தீங்கன்னா குரூப் 2 குரூப் 2 வர வேண்டியது வரல. சரிங்களா? அதே போல் குரூப் 1 போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஸோ எப்போ வரும், என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரியான இடர்பாடுகள் கண்டிப்பாக ஒவ்வொரு வருடங்களும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் டிஎன்பிஎஸ்சி பிளானரை பொறுத்தவரையும் இதுவரையும் எக்ஸாக்ட் டைமிங்கில் பெருசாக எக்ஸாம்ஸ் நடந்து கிடையாது. கொஞ்சம் தாமதங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது எல்லா விதமான தேர்வுகளையும். ஸோ உங்களுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இல்லை என்னடா எக்ஸாம் வரவே இல்லை, நம்ம எப்படி படிக்கிறது, எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம். சரி, ஸோ எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் பாருங்கள், அதன் பிறகு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகம் எது அப்படிங்கிறத ஸ்கூல் சமச்சர் புக் 6லேருந்து 12 வரையும் ஸ்கூல் சமச்சர் புக்கை சிலபஸ் பேஸ் பண்ணி என்னென்ன லெசன்ஸ் படிக்கணுமோ அது மட்டும் படிங்க. வெறுமனே பிடிஎஃப் மட்டும் படிச்சுட்டு இருக்காதீங்க. முடிஞ்ச வரையும் பசங்கிட்ட புக்கு வாங்கி படிங்க. சரிங்களா? ஸ்கூல் பசங்கிட்ட புக்கு வாங்கி அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
உங்களுடைய ஓன் நோட்ஸ் எடுங்க சரிங்களா. பிடிஎஃப்லேயே படித்தாலையும் இல்லை வீடியோ பார்த்து படித்தாலையும் உங்களுடைய ஓன் நோட்ஸ் தான் உங்களுக்கு கடைசி நேரத்தில் ரிவிஷனுக்கு மிகப்பெரிய ஒரு டைமிங்கை சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ முடிஞ்ச வரையும் டைம் இப்போ இருக்கும் போதே நோட்ஸ் எடுத்து வச்சுக்குவாங்க சரிங்களா. உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை, டைம் இருக்கிறவங்க முடிஞ்ச வரையும் நோட்ஸ் எடுத்து வைங்க. அடுத்து விடாமுயற்சி, இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நிறைய பேர் விலகி போகக்கூடியது இல்லை என்ன சொல்கிறது ஒரு வெறுப்புத்தன்மையோட விலகி போகக்கூடிய இடம் எது அப்படின்றத இந்த விடாமுயற்சி அப்படின்றது தான். குரூப் 4 எக்ஸாம் நான் எழுதினேன் சார், 2 மார்க்கில் போயிடுச்சு, 1 மார்க்கில் போயிடுச்சு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா. 1:3 விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிவிலாம் அப்லோட் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கல, 1:3 இருக்கேன், 1 மார்க் 2 மார்க்கில் போயிடுச்சு, எனக்கு போஸ்டிங் கிடைச்சா நான் லைஃப்பில் செட்டில் ஆகிருப்பேன், இத்தனை வருஷம் இதுக்காக தான் வெயிட் பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஜாப் வாங்கிட்டாங்க, என்னால் வாங்க முடியல, இந்த போஸ்டிங் வாங்கியதான் எனக்கு மேரேஜ் நடந்திருக்கும், இல்லை போஸ்டிங் வாங்கியதும்னா வீட்டில் என்னை வேலைக்கு போக சொல்லியிருக்க மாட்டாங்க, இந்த வேலையை நான் ப்ராப்பராக செஞ்சுருப்பேன், இது ஒரு சேவை மனப்பான்மையோட நான் செஞ்சுருப்பேன் அப்படின்ற நிறைய பேரை நீங்கள் பார்த்துக்கலாம். நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ஒவ்வொரு வருடங்களும் ஒவ்வொரு டைமும் தேர்வு வரும்போது இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா. 1:3 இருக்கிற எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. அவங்க அடுத்த வருஷம் அந்த 1:3 ரேஷியோக்குள்ளே இருந்து யாரெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த தேர்வுக்கு விடாமுயற்சியோட படிக்கிறாங்களோ அதுலேயே பார்த்தீங்கன்னா பாதி பேர் அடுத்த வருஷம் எக்ஸாம் கிளியர் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா பார்க்கலாம், யாரெல்லாம் போன வருஷம் மிஸ் பண்ணாங்களோ அவங்க அடுத்த வருஷம் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவாங்க. இல்லை இடையில வேறு ஏதாவது எக்ஸாம் ஹை லெவல் வந்தாலும் சரி இல்லை லோ லெவல் வந்தாலும் சரி அதுக்குள்ளே போயிடுவாங்க சரிங்களா. ஸோ எப்போவுமே வந்து விடாமுயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு வருஷத்தில் ஒரு எக்ஸாம் எழுதுனா அதில் 1 மார்க்கில் போயிட்டேன் அப்படின்ட்டு விட்டுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம். அடுத்து வரக்கூடிய தேர்வு உங்களுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது, உங்களால் படித்து கிளியர் பண்ண முடியும். இல்லை சார் என் லைஃப்பில் ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் சரிங்களா. இது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து தான். எக்ஸாமுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் படிச்சிங்க, இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்க, ஸோ உங்களுடைய நேரம் உழைப்பு இது எல்லாமே சேர்த்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. 1 மார்க்கில் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அடுத்த டைம் உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். சும்மா கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணாவே உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. விடாமுயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டைம் இல்லையா அடுத்த டைம் என்னால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொன்ன தகவல் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும், இதெல்லாம் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும், என்னால் இதெல்லாம் வந்து தாண்டி வர முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை சார் என்னால் 1 இயர் வெயிட் பண்ண முடியாது, இல்லை 6 மாதம் கூட வெயிட் பண்ண முடியாது, இல்லை சிலபஸ் என்னால் படிக்க முடியாது, இல்லை தமிழ் மீடியமில் இருக்கக்கூடிய புக்ஸ்லாம் என்னால் படிக்க முடியாது, இல்லை இந்த வயசில் என்னால் படிக்க ஸ்டார்ட் பண்ண முடியாது, படித்தாலே என்னால் எக்ஸாமில் நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியாது, இவ்வளோ பேர் கூட போட்டி போட முடியாது, குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 லட்சம் பேராவது ரொம்ப சாலிடாக தீவிரமாக படிக்கிறவங்க இருக்காங்க, ஸோ அவங்க கூட என்னால் போட்டி போட முடியாது அப்படின்னீங்கன்னா நீங்கள் இல்லை படிக்க வேண்டாம் நம்ம விலகிக்கலாம் அப்படின்னு விலகிக்கலாம். இல்லை நான் உள்ளே வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த பிரச்சனைலாம் இருக்கும், இதை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க சரி. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஈஸியாக கிளியர் பண்ணலாம், இது மட்டும் படித்தா போதும், இவ்வளோ தான் நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ண முடியும், எல்லாராலையும் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு ஒரு வகையான பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணலாம். ஆனால் இன்னொரு வகையில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்காமல் விடுவீங்க இல்லையா, அந்த சோம்பேறித்தனத்துக்கு அதுவே இட்டு செல்லும். ஸோ என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் எதுக்கெல்லாம் தயாராகணும் அப்படின்றத நீங்களே புரிஞ்சுட்டு அதுக்கு அந்த மாதிரி தயாராகிக்கோங்க. போர்க்களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உரிய பயிற்சிகள் எடுக்கணும். இல்லை நான் போனால் வின் பண்ணிடுவேன், கத்தி சுற்றினா போதும் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ட்டு போனீங்க அப்படின்னா எதிரியுடைய பலம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாமல், கொஸ்டின் பேப்பருடைய பலம் என்ன அப்படின்னு தெரியாமையே போயிட்டோம், இல்லை என்ன கேட்பாங்க அப்படின்றது தெரியாமையே போயிட்டோம், இல்லை நம்ம நல்லா தரமாக தயாராகாமல் போயிட்டோம் அப்படின்னா நம்ம தான் பாதிக்கப்படுவோம். ஸோ கடைசி நேரத்தில் நம்மளை சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா, பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கிளியராக நீங்கள் உங்களையே சுய மதிப்பீடு செய்யுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். லைஃப்பில் எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் எப்படி யோசிப்பீங்களோ அதே போல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4லேருந்து 7 நாள் டைம் எடுத்துக்கோங்க சரிங்களா. என்ன கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள், சிலபஸ் எடுத்து பாருங்கள், புக் எடுத்து பாருங்கள், எவ்வளோ படிக்கணும்னு பாருங்கள், எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ டைம் எடுத்துக்குன்னு பாருங்கள், இதெல்லாமே பார்த்துட்டு அதன் பிறகு பொறுமையாக தாராளமாக நீங்கள் டிசைட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. வெறுமனே எதுவுமே தெரியாமல் டிசைட் பண்ணிட்டு நான் வரேன் அப்புறம் பார்க்கலாம் ஒரு 6 மாதம் கழித்து அதன் பிறகு திரும்பி போய்க்கலாம் அப்படின்றத விட ஒரே வாரம் டிசைட் பண்ணுறேன், வேணும்னா உள்ளே வரேன் வேணான்னா வெளியே போகிறேன் அப்படின்னீங்கன்னா உங்களுடைய டைம் சேவ், உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு டைமை உங்களால் சேவ் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வீடியோ நான் கிளியராக கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நேர மேலாண்மை, உங்களுடைய நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதே போல் உங்களுடைய உழைப்பு, நீங்கள் வந்து இதுக்கு கடினமாக உழைக்கணும், ப்ளஸ் இதில் ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. எப்படிலாம் படிக்கணும் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்ற ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம், ப்ளஸ் பயிற்சி ப்ராக்டிஸ் சரிங்களா. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், படித்தா மட்டும் போதாது, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், திரும்ப 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 ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும்.
அடுத்து சரியான திட்டமிடல், எவ்வளோ டைம் எடுத்து எவ்வளோ படிக்கணுன்றது சரியான திட்டமிடல் உங்களுக்கு இருக்கணும். அடுத்து பொறுமை. சரிங்களா, உங்களுக்கு எக்ஸாம் வர வரலையும் போஸ்டிங் வர வரலையும் நீங்கள் காத்துறது உங்களுக்கு டைம் இருக்கணும். இல்லை என்னால் எவ்வளோ தூரம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அடுத்து விடாமுயற்சி. இந்த டைம் இல்லைனாலையும் இந்த எக்ஸாம்னாலையும் அடுத்த எக்ஸாம் என்னால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த ஒரு தேர்வு இருந்தாலும் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். நன்றியுடன் அதியமான் குழுமம், கற்றலை தவம் ஆற்றலை வரும். நன்றி, வணக்கம்.